அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அன்-நாஸிஆத் தொடர். வசனங்கள் 6, 7. பேரதிர்வு ஏற்படும் நாள் அது, அடுத்த நிகழ்ச்சியும் அதனை தொடரும். இது உலக அழிவையும் அதனை தொடரும் நிகழ்ச்சிகளையும் சொல்கிறது என்பது தெளிவு. மறுமையின் நிகழ்வை விளக்க மலக்குகள் மீதும் அவர்களது செயற்பாடுகள் மீதும் கவனத்தை குவிக்குமாறு வேண்டப்பட்டது என்ற கருத்து பொருத்தமானதாக தெரியவில்லை. ஒரு மறை உலக உண்மையை விளக்க இன்னொரு மறை உலக உண்மையை கையாள்வது பொருத்தமில்லை. நட்சத்திரங்கள், கோள்கள் என்பவற்றையே சத்தியம் குறிக்கிறது என்பது மிக பொருத்தமாக அமைகிறது. குதிரைகளை சத்தியம் குறிக்கும் எனும்போது வெறுமனே ஒரு காட்சி பொருத்தத்தையே அது தரும். ஆனால் நட்சத்திரங்கள், கோள்களின் ஓட்டத்தை குறிக்கும் போது அது ஒரு ஆழ்ந்த கருத்து பொருத்தப்பாட்டை தருகிறது. இச்சத்தியத்தினூடே நட்சத்திரங்கள், கோள்கள் மீது கவனத்தை குவிக்கும் போது முழு பிரபஞ்ச ஓட்டத்தின் மீதும் கவனம் குவிகிறது. எங்கு ஓடுகிறது இப்பிரபஞ்சம்? எவ்வளவு நுண்ணிய இயக்கம் இது! பொருளற்ற இயக்கமாக இது இருக்க முடியாது என்ற வகையில் சிந்தனை அப்போது ஓடுகிறது. அத்தோடு இந்த இயக்கத்தை ஆழ்ந்து ஆராயும் போது அதனுள்ளே அழிவுக்கான காரணிகளும் இருப்பது அவதானிக்கப்படுகிறது. இந்நிலையில் அடுத்து வரும் உலக அழிவு, விசாரணை என்ற நிகழ்வுகள் இயல்பான நகர்வுகளாக கொள்ளப்பட முடிகிறது. சத்தியங்களை கொண்டுள்ள இவ்வசனங்களை நோக்கும் போது இன்னொரு உண்மையும் துலங்குகிறது. சத்தியங்களை கொண்ட இவ்5 வசனங்களும் ஒரு வகை இருண்மை செறிந்த வசனங்கள். குறிப்பாக அவை இவற்றைத்தான் குறிக்கின்றன என உறுதியாக சொல்ல முடியாத நிலை இங்கு காணப்படுகிறது. தொடர்ந்து வரும் உலக அழிவு குறித்த வசனமும் சத்தியம் பற்றிய வசனங்களைப் போன்றே ஒரு மயக்கமான போக்கை கொண்டுள்ளது. பேரதிர்வு ஏற்படும் நாள் அது, அடுத்த நிகழ்ச்சியும் அதனை தொடரும். இப்பிரபஞ்சத்திலும் அதன் ஓட்டத்திலும் ஓர் இருண்மை உள்ளது. மனித வாழ்வும் அப்படித்தான். இப்பிரபஞ்சத்தில் நாம் அறிந்தது மிக சொற்பம். இங்கு எல்லாம் ஓடுகின்றன, வேக வேகமாக இயங்குகின்றன. கோள்கள், நட்சத்திரங்கள், ஒளி போன்ற சக்திகள் எல்லாம் இயங்குகின்றன. கோடானு கோடி காரியங்கள் நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த ஓட்டத்தின் பொருள் என்ன? அதன் மூலம் யாது? இந்த நிர்வாகத்தின் இலக்கு என்ன? தெளிவாக திட்டவட்டமாக எதுவும் சொல்ல முடியவில்லை. எங்கும் ஓர் இருண்மை படிந்தே உள்ளது. இந்த உண்மையை உணர்த்தும் வகையிலேயே குறிப்பாக எப்பொருளையும் குறிக்காத ஓர் இருண்மை இந்த சத்தியங்களில் காணப்படுகிறது. இந்த பிரபஞ்ச ஓட்டத்தின் ஒரு நிகழ்வே உலக அழிவும் அதனை தொடர்ந்த நிகழ்ச்சிகளும் என அதே வகையான வசன அமைப்பு சுட்டி காட்டுகிறது. பிரபஞ்சத்தின் முழு உண்மையை புரிந்து கொள்ள முடியாதது போன்றே அதன் தொடர் நிகழ்வான மறுமையையும் புரிந்து கொள்ளல் அரிது என இவ்வசனங்கள் உணர்த்துகின்றன. இருண்மையோடு கூடிய இவ்வசனங்கள் இவ்வாறு முன்வைக்கப்படும் போது உள்ளத்திற்கு அவை ஒரு திடுக்கத்தை கொடுக்கின்றன. உணர்வுகளில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்றன. பயங்கரமானது ஒரு நிகழ்வு பற்றி விளக்கப்பட போகிறது என்ற எதிர்பார்ப்பை கொடுத்து விடுகின்றன. சூராவின் அடுத்த பகுதி உலக அழிவு பற்றி பேசுகிறது. யௌம தர்ஜுஃபுர் ராஜிஃபா, பேரதிர்வு ஏற்படும் நாள் அது. தத்பஉஹர் ராதிஃபா, அடுத்த நிகழ்ச்சியும் அதனை தொடரும். பேரதிர்வு என்பது பூமியில் உருவாகும் மிக பெரும் பூகம்பத்தை குறிக்க முடியும். சூரா அல்-ஜல்சலா இது பற்றி தெளிவாகவே சொல்கிறது. பூமி மிக பெரும் பூகம்பத்திற்குட்பட்டு மிக கடுமையாக உலுக்கிவிடப்படும் போது. அத்தியாயம் 99 வசனம் 1. சூரா அல்-முஸம்மிலிலும் இக்கருத்து இதே சொற்பிரயோகங்களோடு விளக்கப்பட்டுள்ளது. அந்நாளில் பூமியும் மலைகளும் அதிர்வுக்குட்படும். அத்தியாயம் 73 வசனம் 14. அடுத்த நிகழ்ச்சியும் அதனை தொடரும் என்பது வானமண்டலங்களில் ஏற்படும் அழிவுகளை குறிப்பிடக்கூடும். பின்னால் வரும் சூரா அத்-தக்வீர் இதனை மிக தெளிவாகவே விளக்குகிறது. இவ்விரு வசனங்களும் சூர்கள் இரண்டையும் குறிக்க முடியும் என்பது இவ்வசனங்களுக்கான இன்னொரு விளக்கமாகும். முதலாவது சூரின் போது முழு பிரபஞ்சமும் அழிந்து போகும். இரண்டாவது சூருடன் பிரபஞ்சம் மீள் உருவாக்கம் செய்யப்பட்டு மனிதர்கள் உயிர் பெற்றெழுந்து விடுவார்கள். இவ்விரு விளக்கங்களும் ஒன்றுக்கொண்டு முரணானவை என்று கொள்ள தேவையில்லை. அல் குர்ஆன் மறுமையின் அப்பெரும் நிகழ்வை அதன் உலகின் மறைத்தன்மைகளுக்கேற்ப ஊடகமான வசனங்களில் விளக்கியது. அந்த வசனங்கள் இவ்விரு கருத்துக்களையும் தரும் அமைப்பை கொண்டுள்ளன. மனித உள்ளத்தில் அந்நிகழ்வு பற்றியதொரு தாக்கத்தை ஏற்படுத்துவதே இவ்வசனங்களின் நோக்கமாகும். பிரபஞ்சம் என்பது வெளிப்படையாக தெரியும் பௌதீக தோற்றத்தை மட்டும் கொண்டதல்ல. அது இயங்கும் அமைப்பை கூர்ந்து அவதானித்தால்
அதன் பின்னால் ஓர் உண்மை மறைந்து நிற்பதை ஆழ்ந்து உணர முடியும். அவ்வாறே இப்பௌதிக உலகம் அழிந்து இன்னொரு தோற்றத்தை பெறல் சாத்தியமே என்பதையும் உணர முடியும். அம்மாற்றம் ஒரு மாபெரும் நிகழ்வாகும். இந்த உண்மைகளையே அவ்வசனங்கள் விளக்கின. புதிய உலகின் தோற்றத்துடனான முதல் நிகழ்வு மனிதர்கள் விசாரணைக்காக நிற்றலாகும். அந்நிகழ்வை சூரா கீழ் வருமாறு வர்ணிக்கிறது. வாஜிஃபா. அந்நாளில் சில உள்ளங்கள் பயத்தால் நடுங்கும். அபுசாருஹா ஹாஷிஆ. அவற்றின் பார்வைகள் கீழே தாழ்ந்திருக்கும். மறுமையில் விசாரணையின் போதான மனிதர்கள் சிலரது நிலை இங்கே தரப்படுகிறது. அவர்கள் தாம் காணும் பயங்கரங்களால் பயந்து உள்ளம் நடுங்கி நிற்பார்கள். அவமானப்பட்டு உடைந்து போய் பணிந்து நிற்கும் அவர்கள் கண்களை நிலத்தை நோக்கி தாழ்த்தி நிற்பர். உலகத்தில் அதிகாரத்தோடு பார்த்த கண்களாக அவை இருக்கலாம். கர்வத்தோடும் டாம்பிகத்தோடும் வாழ்ந்தவர்களாகவும் அவர்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களை இழைத்த குற்றச்செயல்கள் அவர்களை தலை தூக்கி நிற்க விடவில்லை. அவமானப்பட்டு தலை தாழ்த்தி நிற்க வைத்துவிட்டது. சுருங்க சொன்னால் இதுதான் அந்த உலகம். அப்படி ஒரு உலகம் நிகழுமா? தீமைகள் பல புரிந்து அதிகார வெறிபிடித்து உலகில் வாழ்ந்தவர்கள் அப்போது பயந்து நடுங்கி உடைந்து நிற்கும் நிலையும் ஏற்படுமா? இதோ அடுத்த சூரா அது பற்றிய நிலைப்பாடொன்றை தருகிறது. யகூலூன இன்னா லமர்தூதுன ஃபில் ஹாஃபிரா. அவர்கள் கேட்கிறார்கள், பழைய நிலைக்கு நாம் மீண்டு வருவோமா? ஐதா குன்னா இவாமன் நஹிரா. நாம் உக்கிப்போன எலும்புகளாக ஆகிவிட்ட போதிலுமா? பாலு தில்க இதம் கர்ரதன் ஹாசிரா. அவ்வாறாயின் அது நஷ்டமிக்க மீட்சியாகவே அமையும் என்கிறார்கள் அவர்கள். இதுவரை விளக்கியது உலக அழிவையும் மறு உலக வாழ்வின் தோற்றத்தையும் ஆகும். இப்போது அதனை செவிமடுத்த மக்களில் ஒரு சாராரின் நிலைப்பாடு தரப்படுகிறது. அவர்கள் அக்கருத்தை எதிர்த்து கடுமையாக சாடுகிறார்கள். நாம் இறந்து அழிந்து போகிறோம், எலும்புகளும் கூட உக்கி போகின்றன, பின்னர் பழைய வாழ்வுக்கு நாம் வருவதா? இது சாத்தியமானதுதானா என்று அவர்கள் வினவுகிறார்கள். அப்படி நடந்துவிட்டால் அது முழு நட்டத்தில் விழும் வாழ்வு கட்டம்தான். ஆனால் அதுதான் நடக்கப் போவதில்லையே என பரிகாசத்துடன் அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு குர்ஆன் இறங்கிய காலத்து மனிதர்கள் வாதிட்டார்கள், இன்னும் வாதிடுகிறார்கள். இறந்து மண்ணோடு மண்ணாகி அழிந்த பின்னர் மீளவும் படைக்கப்படலின் சாத்தியம் பற்றி அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். அது சாத்தியமே இல்லை என்ற நிலைப்பாட்டில் விளைவாகத்தான் பரிகசித்து பகடி பேசி அதனை நிராகரிக்கிறார்கள் அவர்கள். அவர்களுக்கு ஒரே வார்த்தையில் சூரா பதில் சொல்கிறது. ஃபஇன்னமா ஹிய ஸஜ்ரத்து வாஹிதா. அது ஒரே ஒரு விரட்டலாகவே அமையும். ஃபஇதாஹும் பிஸ்ஸாஹிரா. அப்போது அவர்கள் ஒரு பெரும் வெட்டவெளியில் நிற்பர். மீள எழுப்பப்படலை பரிகாசத்துடன் மிக கடுமையாக அவர்கள் மறுத்தனர். அதே வேகத்தில் அதற்கு இங்கே பதில் சொல்கிறது சூரா. மீள எழுப்பப்படல் இறை சக்தியின் முன்னால் ஒரு மிகச்சிறிய நிகழ்ச்சி. ஒரே ஒரு சத்தத்துடன் மண்ணறையில் இருப்போரெல்லாம் விசாரணைக்காக வெட்டவெளியில் வந்து நிற்பார்கள் என்கிறது இவ்வசனம். இங்கே விரட்டல் என்பது சஜ்ரத்துன் என்ற அரபு பதத்தின் மொழிபெயர்ப்பாகும். அச்சொல்லின் அடிப்படை கருத்து அதுவே. ஏற்கனவே விளக்கப்பட்டது போல் இரண்டாவது சூரின் போது மனிதர்கள் உயிர் பெற்றெழுவார்கள். அந்நிகழ்ச்சியை ஒரு வேகமான வீச்சில் சொல்லும் அமைப்பையே இவ்வசனம் பெற்றுள்ளது. வெட்டவெளி என்ற சொல் சாஹிரா என்ற அரபு பதத்தின் மொழிபெயர்ப்பாகும். அரபு மொழியில் மேடு பள்ளம் கொஞ்சமுமற்ற தாவரப் பொருட்கள் எதுவுமற்ற வெட்டவெளி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அப்போதைய விசாரணை நிலம் மஹ்ஷர் அந்த அமைப்பையே பெற்றிருக்கும். உலக அழிவு பற்றியும் மறுமை வாழ்வு பற்றியும் அவ்வாழ்வின் சாத்தியப்பாடு பற்றியும் மிகச் சுருக்கமாக விளக்கிய சூறாவின் முதற் பகுதி இத்துடன் முடிகிறது. இனி சூறாவின் இரண்டாம் பகுதிக்கு வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.